நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி பார்க்க போகிறோம். இது பற்றி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி வராது, பிப்ரவரி டு மே, அதாவது 4 மாதம். ஓகேங்களா? அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், அடுத்து இப்போ 4 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு மாதம் வராது, ஜூன் வராது, அடுத்து ஜூலை டு செப்டம்பர் 3 மாதம். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் வராது. ஓகேங்களா? அக்டோபர் வராது. நவம்பர் டு டிசம்பர் வந்து 2 மாதம். அப்போ 4, 3, 2 மொத்தம் 9 மாதம் வந்து இந்த கூட்டத்தொடர்கள் நடக்கும். 3 மாதம் வந்து அந்த லீவ் மாதிரி நடக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஜூன், அக்டோபர். அந்த நடக்கிறதுக்கு இடையில ஒவ்வொரு மாதம் கேப். ஜனவரி வராது, ஜூன் வராது, அக்டோபர் வராது. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரவு செலவு கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே வந்து கரெக்ட். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் கரெக்ட். குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நவம்பர் டு ஜனவரியா, நவம்பர் டு டிசம்பர். நவம்பர் டு டிசம்பர் தான் கரெக்ட். நவம்பர் டு ஜனவரி அப்படிங்கிறது தப்பு. ஒரு மாசத்துல வந்து கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் ஆகுது. பார்த்துக்குங்க. தேங்க்யூ.